வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை விக்னேஸ்வரா சனசமூக சேவா நிலையம் வல்லை உதயசூரியன் கழகமும் இணைந்து நடாத்திய வல்வெட்டித்துறையின் மாபெரும் வினோத விசித்திர சர்வதேச பட்டுப்போட்டி உதயசூரியன் உல்லாச கடற்கரையில் நேற்று மதியம் கொட்டும் மழைக்கும் மத்தியிலும் இடம்பெற்றது. இதன்போது இலங்கை அரசின் தூய இலங்கை என்ற பெயரை பொறித்து இலங்கை ஜனாதிபதி மற்றும் இளைய தளபதி விஜயின் உருவப்படம் பொறித்து ஒரு நூலின் இரட்டை பட்டங்கள் 3ஆம் இடத்தை பிடித்துக் கொண்டது. இதனை கண்டுகளிக்க பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் திரண்டிருந்தனர். குறிப்பாக வெளிநாட்டவர்களும் பட்ட திருவிழாவை பார்வையிட வந்திருந்தனர். இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளையின் ஏற்பாட்டில் நடைபெற்ற தைப்பொங்கல் நிகழ்வின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளேன். வெகு விரைவில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை தொடர்பான சந்திப்பு நடைபெறும். தமிழக அரசின் அழைப்பின் அயலுக்கு தமிழர் தின நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தமிழக முதலமைச்சரிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருந்தேன். அதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடாத்தப்படும் என தெரிவித்தார். அரசியல் அமைப்பின் 13வது திருத்தத்தை தமிழ் மக்கள் தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்ற நிலையில் அதில் கை வைப்பதற்கு நாங்கள் முனையவில்லை என்று கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நடைபெற்ற அயலக தமிழர் விழாவில் கலந்து கொண்டு அவர் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், 13வது திருத்த சட்டம் தொடர்பாக நாங்கள் என்ன கருதுகின்றோம் என்பதை விடவும் தமிழ் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாகும். தமிழ் மக்கள் அரசியல் அமைப்பின் 13வது திருத்த சட்டத்தினை தமக்கு கிடைத்த உரிமையாக கருதுகின்றார்கள் என்பதை எம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. அதன் அடிப்படையில் தான் நாம் எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அதனை உள்ளிட்டிருந்தோம். அது மட்டுமன்றி 13வது திருத்த சட்டம் நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியல் அமைப்பிலும் காணப்படுகின்றது. அந்த வகையில் எதிர்வரும் மார்ச் மாதமளவில் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்த உள்ளதோடு அதனை அடுத்து இந்த ஆண்டின் இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டின் முற்பகுதியில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடாத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். மேலும் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கும் விடயமாக 13வது திருத்த சட்டத்தினையும் மாகாண சபை முறைமையையும் கருதுகின்ற போது அதனை அர்த்த புஷ்டியான நிர்வாக கட்டமைப்பாக செயற்படுத்தி பார்ப்பதற்கு நாங்கள் தயாராகவே உள்ளோம் என்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நீண்ட நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்ட சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கின்றேன். எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரை அவமானப்படுத்தும் வகையில் அனுர அரசு செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்தியாவில் இடம்பெறும் மாநாடு ஒன்றில் பங்கு கொள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கட்டுநாயக்க விமான நிலையம் ஊடாக இந்தியா புறப்பட சென்ற போது அங்கே விமான நிலைய அதிகாரிகளால் நீண்ட நேரம் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணத்துக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஜதந்திர கடவுச்சீட்டை வைத்திருக்கும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இவ்வாறு நடத்தப்பட்டமை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவராக இருப்பதுடன் அவர் இலங்கை நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக உள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் விளங்குகின்றார். இந்த நாட்டில் இறுதியாக இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்கள் தொடர்பாக அனுர அரசை கடுமையாக விமர்சித்து உரையாற்றியும் இருந்தார். இந்த நிலையிலேயே அவர் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளின் பின்னர் பயணிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனவே இச்சம்பவம் ஒரு பழிவாங்கும் சம்பவமாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எமக்கு தோன்றுகின்றது. இனிமேலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு அனுர அரசுக்கு உள்ளது. ஆகவே எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரை அவமானப்படுத்தும் வகையில் அனுர அரசு செயற்படுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தமிழர் விவகாரங்களில் கடந்த கால அரசுகளை போன்று இந்த அரசும் செயற்படுவதை அனுமதிக்க முடியாது என்றார். இடம்பெறும் சிறிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எமது ஆட்சியை யாரும் மதிப்பிடக்கூடாது. இந்த ஆட்சியை எந்த சந்தர்ப்பத்திலும் மீள திருப்புவதற்கு நாங்கள் இடம் அளிக்க மாட்டோம். அத்துடன் தூய இலங்கை வேலை திட்டம் பிப்ரவரியிலேயே ஆரம்பிக்கும் என தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்தார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், ஒரு சில ஊடகங்கள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்படும் இந்த நல்ல விடயத்தையும் பிரசுரிப்பதில்லை. எமது குறைபாடுகளை மாத்திரமே ஒளிபரப்பி
மறுக்கின்றன. அரசாங்கம் ஊடகங்களை அடக்குவதாக தெரிவிக்கின்றனர். நாங்கள் ஒருபோதும் ஊடகங்களை அடக்குவதற்கு முற்பட போவதில்லை. நாங்கள் எப்போதும் ஊடகங்களுடன் சிநேகபூர்வமாக செயற்படுபவர்கள். இந்த ஆட்சியை எந்த சந்தர்ப்பத்திலும் மீள திருப்புவதற்கு இடமளிக்க கூடாது, இடமளிக்கவும் மாட்டோம். அரசாங்கம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வரும் நிலையில் சிறிய சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எமது ஆட்சியை மதிப்பிடக்கூடாது. முச்சக்கர வண்டி, பஸ் வண்டிகளில் மேலதிக உதிரி பாகங்களை அகற்றுதல் அல்லது அரிசி பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு எமது ஆட்சியை மதிப்பிட வேண்டாம். மேலும் ஜனவரி 1 ஜனாதிபதி தலைமையில் நாங்கள் தூய இலங்கை வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வேலை திட்டத்தை அறிவுறுத்தும் நடவடிக்கையே இடம்பெறுகின்றது. ஆனால் இலங்கை போலீஸ் தூய இலங்கை வேலை திட்டம் ஆரம்பித்துள்ளதாக சுற்று நிருபம் ஒன்றை வெளியிட்டுள்ளது. ஆனால் நாங்கள் இதனை பிப்ரவரியிலேயே ஆரம்பிக்கின்றோம். தற்போது அறிவுறுத்தும் நடவடிக்கையே இடம்பெறுகின்றது. ஆனால் போலீசார் சுற்று நிருபம் வெளியிட்டு முச்சக்கர வண்டி, பஸ் வண்டிகளின் மேலதிக உதிரி பாகங்களை அகற்றும் போது தூய இலங்கை என்பது இதுதானா என மக்கள் எண்ண தொடங்கியுள்ளனர். எனவே தூய இலங்கை என்பது இதுவல்ல, அது பாரிய வேலை திட்டம். அது படிப்படியாக முன்னெடுக்கப்படும் போது மக்கள் எங்களை விளங்கிக் கொள்வார்கள் என்றார். புதிய இந்தியாவின் தலைமைத்துவம் மற்றும் பொருளாதார வலிமை உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஸ்பெயின் நாட்டிற்கு முதன்முறை சுற்றுப்பயணம் மேற்கொண்டு மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜோஸ் மானுவேல் அல்வாரெஸை சந்தித்து பேசியுள்ளார். அதைத் தொடர்ந்து இந்திய வம்சாவளியினர் கலந்து கொண்ட கூட்டத்திலும் பங்கேற்று உரையாற்றியிருந்தார். இந்தியாவின் வளர்ந்து வரும் உலகளாவிய அந்தஸ்து அனைவராலும் பாராட்டப்படுகின்றது. மேலும் இந்தியா ஸ்பெயின் உறவுகள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளன. உலகளாவிய தூதர்களிடம் உரையாற்ற ஒரு வெளிநாட்டு அரசு பிரதிநிதி அழைக்கப்பட்டது இதுவே முதல் முறை. தங்கள் நாட்டின் தூதர்கள் மத்தியில் உரையாற்றும்படி ஒரு நாட்டின் வெளியுறவு அமைச்சகம் அழைக்கும் போது அது ஏன் என்று சிந்திக்க வேண்டியது அவசியம். இந்தியாவின் இன்றைய நிலைப்பாடு மிகவும் முக்கியமானது. இன்றைய உலகின் நிலைமையை பார்க்கும் போது அனைத்து நாடுகளும் இந்தியாவுடன் நல்ல உறவுகளை கொண்டிருப்பதுதான் தங்கள் நலன் என்று நினைக்கின்றேன். நமது புதிய இந்தியா அதன் பொருளாதார வலிமை மற்றும் தலைமைத்துவம் உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இன்று நாம் 5வது பெரிய பொருளாதாரமாக இருக்கின்றோம். 3வது பெரிய நாடாக இருக்க தயாராக இருக்கின்றோம். நமது நிலைப்பாடு, திறன்கள் மற்றும் யோசனைகள் காரணமாக உலகம் நம்மை அறிந்திருக்கின்றது. இந்தியா இன்று உலகளாவிய உரையாடல்களுக்கு பங்களிப்பதாக பார்க்கப்படுகின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைனுடன் பேசக்கூடிய நிலையில் மிக குறைவான நாடுகள் மட்டுமே உள்ளன. அதே போலத்தான் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுடனும் உறவு உள்ளது. குவாட் மற்றும் பெரிக்ஸ் உறுப்பினர்களாகவும் இந்தியா உள்ளது என ஜெய்சங்கர் தனது உரையில் குறிப்பிட்டிருந்தார். பதவி நீக்கம் செய்யப்பட்ட தென்கொரிய ஜனாதிபதி ஜூன் சுக் யோல் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். அந்நாட்டின் ஊழல் தடுப்பு நிறுவனத்தால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த மாத தொடக்கத்தில் அவரை கைது செய்ய புலனாய்வாளர்களின் முதல் முயற்சி தோல்வி அடைந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதத்தில் ராணுவ சட்டத்தை அமுல்படுத்தியதாகவும் நாட்டில் கிளர்ச்சியை தூண்ட முயன்றதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நினோன் கால்பந்தாட்ட பயிற்சி இயக்கத்தின் ஏற்பாட்டில் கால்பந்தாட்டு மூலம் ஒற்றுமை என்ற கருப்பொருளில் இளையோர் கால்பந்தாட்ட லீக் ஆரம்பிக்கப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றது. இலங்கையில் இத்தகைய போட்டியொன்று நடத்தப்படுவது இதுவே முதல் தடவையாகும். இந்த போட்டியில் 5 கால்பந்தாட்ட பயிற்சியகங்களின் 10 வயதுக்குட்பட்ட 6 அணிகள் பங்கு பெற்றுகின்றன. ஜாவா லேன் கால்பந்தாட்ட பயிற்சியகம், குரே கால்பந்தாட்ட பயிற்சியகம், ஹென்றி பேத்ரிஸ் கால்பந்தாட்ட பயிற்சியகம், கலம்போ கிக்கர்ஸ் கால்பந்தாட்ட பயிற்சியகம், போட்டியை முன்னின்று நடத்தும் ரினோன் கால்பந்தாட்ட பயிற்சியகத்தின் 2 அணிகள் ஆகியன இப்போட்டியில் பங்கு பெற்றுகின்றன. முதலாவது போட்டியில் ஜாவா லேன் FA அணியை ரினோன் ப்ளூஸ் அணி 5-0 என்ற கோல்கள் வித்தியாசத்திலும், ஹென்றி பேத்ரிஸ் FA அணியை 3-0 என்ற கோல்கள் வித்தியாசத்திலும், கலம்போ கிக்கர்ஸ் அணியும் குரே FA அணியை 1-0 என்ற கோல் கணக்கு வித்தியாசத்திலும், ரினோன் வைட்ஸ் அணியும் வெற்றி கொண்டன. சிறுவர்கள் மத்தியில் கால்பந்தாட்ட விளையாட்டை ஊக்குவிக்கும் குறிக்கோளுடன் ஒவ்வொரு வார இறுதியிலும் இப்போட்டிகள் லீக் முறையில் சொந்த மைதானத்திலும் அந்நிய மைதானத்திலும் என்ற ரீதியில் நடாத்துவதற்கு ஏற்பாட்டாளர்கள் தீர்மானித்துள்ளனர். இதற்கு அமைய ஒவ்வொரு வார இறுதியிலும் ஒவ்வொரு கால்பந்தாட்ட பயிற்சியகம் இப்போட்டியை தத்தமது மைதானங்களில் நடத்துகின்ற நிலையில் இது 6 வாரங்களுக்கு தொடர்வதுடன் பிரதான சுற்றுக்கள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். இதேவேளை இலங்கையில் கால்பந்தாட்டத்தின் மேம்பாட்டை முன்னிட்டு ரினோன் கால்பந்தாட்ட பயிற்சியகம் பல்வேறு நிகழ்ச்சிகளையும் போட்டிகளையும் சிறுவர்களுக்காக மிக நேர்த்தியாக நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.